ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு நல்ல ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஊறுகாய் செய்ய போகிறாங்க. என்ன வாழைப்பூ ஊறுகாவா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஆமாங்க, வாழைப்பூ ஊறுகாவே தான். நல்ல டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க. நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா பெரிய சைஸாக பூவாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், கருத்து போயிடும். நான் செய்யும் போது கட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். நல்லெண்ணெய் 200 ml எடுத்துக்கோங்க. பூண்டு 150 கிராம் அளவுக்கு எடுத்து நான் உரித்து கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி வடிச்சிட்டு. இப்போ இதுக்கு பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் தாங்க சேர்த்திக்குவேன். பொடிக்கு இந்த ஊறுகாக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்திக்க போகிறேன். இது கடுகும் வெந்தயமும் சம அளவில் எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் போல் நம்மளுக்கு வேணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு அதாவது மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கு புளி தேவைப்படாதுங்க. அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, சாறு எடுத்துக்கோங்க. இதுக்கு புளி தேவைப்படாது, அதனால் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அது தொக்கு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது இந்த வாழைப்பூட சேர்த்து சாப்பிடும்போது பூண்டு ரொம்ப மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொரகொரப்பாக எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னு நீங்கள் நைஸாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு அடிகனமான வானிலி வச்சுக்கோங்க. அடிகனமான வானிலியாக பார்த்து வச்சுக்கோங்க. மெல்லிசாக இருந்ததுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துருக்கேங்க. 50 ml எண்ணெய் சேர்த்து கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திருக்கேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக நான் கல்லுப்பு எடுத்து வச்ச கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே மாதிரி பூண்டு அரைச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் பூண்டு எப்படி கொரகொரப்பாக அரைச்சனோ அதே மெத்தடில் நீங்கள் இந்த வாழைப்பூயும் 1-2 கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வாழைப்பூடைய கடைசி பாகம். அதாவது இது அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம், கர்ப்பப்பை புண்ணுலாம் ஆற்றக்கூடியது. ஆனால் அதை யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. ஆனால் அதை தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே கூட சேர்த்திக்கலாம் கட் பண்ணி. அதை தோல் எடுத்து கீழே போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு 2 பேட்சாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் அதே மாதிரி வானிலையில் அந்த பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதோட இதையும் சேர்த்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம பூண்டை அதாவது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இல்லைனா அந்த பூண்டு சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொன்னேன். இப்போ இதெல்லாம் கலவைகளெல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்து இதில் சேர்த்திட்டேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்துன பிறகு நல்லா வதக்கி விட்ட பிறகு எண்ணெய் எதுவுமே இல்லை பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு 50 ml மட்டும் எண்ணெய் ஊற்ற சொன்னேன். இப்போ மீதி ஒரு 50 ml மறுபடியும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பச்சை வாசம் போகும். அதனால தான் நான் லைட்டாக எண்ணெய் மறுபடியும் ஊற்றிட்டு அதில் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் அதை தனியாக ஒதுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே மறுபடியும் இது கூட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவு கரெக்டாக வந்துருச்சு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கலாம் பெருங்காயம். இப்போ எண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மறுபடியும் ஒரு 50 ml இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் சேர்த்தணும். ஃபுல்லாக சேர்த்துனீங்கன்னா அது அதாவது தெரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கொரன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய். அதனால தான் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 ml போல் எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சரியாக இருக்கும் 200 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்ட பிறகு நான் பெருங்காயம் சேர்த்திக்கிட்டேன். இது கடுகு வெந்தயமும் அரைச்ச பொடி வறுத்து அரைச்ச பொடி. இது 1 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துனீங்கன்னா நல்லா ஊறுகாய் டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளத்துண்டு, அதாவது சின்ன சைஸில் வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அந்த வெல்லம் இந்த பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த லெமனை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு லெமன் போதுமான அளவாக இருக்கும். எலுமிச்சம்பழம் 1 எடுத்து புளிஞ்சால் போதுமான அளவாக இருக்கும். அதனுடைய சாறு எடுத்து அதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு தன்னால் வந்துட்டுருக்குது. இது தாங்க கரெக்டான பக்குவம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஊறுகாய் சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெய் அப்படி நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் இருந்தால் எண்ணெய் நல்லா கிளறி வெளியே தள்ளிட்டு வரும். அப்போ தான் கரெக்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறி வரணுங்க. அப்போ தான் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உடனே எடுத்து சூட்டோடு போட வேண்டாம், நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும். அருமையான வாழைப்பூ ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கை விட கண்ணாடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் இதில் வந்து நான் எந்த கெமிக்கலும் சேர்த்தலை. அதனால் கெட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதாவது ரொம்ப நாள் வெளியே வைக்க முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் வெளியில் 2 நாள் வைக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கலாம். தினமும் வெயில் அடிக்குதான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே டைரெக்டாக வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு கெட்டு போகாத இருக்கணும்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்திக்கலாம். நான்லாம் வினிகரில் எதுவுமே சேர்த்தலைங்க. அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு கெட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. நீங்கள் வினிகர் வேணால் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், எல்லா ஊறுகாயும் நான் பாட்டிலில் சேர்த்திட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும், இந்த அளவுக்கு எனக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு. சூப்பராக நம்மளுடைய வாழைப்பூ ஊறுகாய் ரெடி பண்ணி பாட்டிலில் சேர்த்து வச்சாச்சு. இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மறுபடியும் பாருங்கள், மேலாக்கா எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். அப்பப்போ எண்ணெயை வந்து கரெக்டாக விட்டுக்கோங்க. மேலே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வடை சட்டியை வந்து அப்படியே சும்மா விட்டுறக்கூடாதுங்க. இதில் சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சட்டி சோறு அருமையாக இருக்கும். அதாவது எப்போவுமே ஊறுகாவை சைடில் தொட்டுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சட்டி சோறு சாப்பிட்ருக்கீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அருமையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே கடைசியாக எனக்கு இந்த சட்டியில் சுட சுட சாதத்தை போட்டு அப்படியே அதை சாப்பிடும் போது ஒரு தனி ருசி, டேஸ்ட்டு அடாடாடாடா, டேஸ்ட்டு என்ன பிரமாதமாக இருக்கும் தெரியுமாங்க. அருமையான டேஸ்ட்டு. இது எனக்கு மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். சட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு எங்கள் வீட்டில் சண்டை வரும். அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க அப்படியே சும்மா வாய் ஊறுது. அருமையான வாழைப்பூ வச்சு சூப்பரான ஊறுகாய் செஞ்சாச்சுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. எவ்வளோ நேரங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் டைம் முடியல, சாப்பிட போகிறேங்க. வாங்க சாப்பிட்லாம்.